ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நம்மளுக்கு ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். 8 மாதங்கள் ஆமென். இந்த வருடத்தை துவங்கி 8 மாதம் போல கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கிருபையாக கர்த்தர் வழி நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கே நாம் மகிமை செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். இந்த புதிய நாளுக்காக, புதிய மாதத்திற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த செப்டம்பர் மாதத்துக்கான வாக்குத்தத்தம் ஆமென். கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னவென்றால், மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆமென். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்துடன் போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் ஆமென் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. நீ சமாதானத்தின் போ. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உபத்திரப்பட்டுன்னு மனவேதனையோடு மனக்குழப்பத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் அருமையான வாக்குத்தத்தம். நீ சமாதானத்துடனே போ. இந்த மாதத்தில் நீங்கள் சமாதானத்தோடு நீங்கள் போங்க. உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாயிருங்க. இந்த மாதத்தில் உங்கள் வேதனையெல்லாம் நீங்கிற மாதமாக இருக்கிறது. நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற மாதமாக இருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க என் பிரியமானவர்களே. ஆண்டவர் அந்த பெருமாடுள்ள ஸ்திரீக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இது. ஆமென். அந்த பெருமாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக ஆமென் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆமென். கரெக்டாக கவனிங்க. 12 வருஷம் அவங்களுடைய வலி வேதனை யாராலும் சொல்ல முடியல. அந்த அம்மா வெளியே வர முடியாது. அந்த நாட்களில் இந்த பெண்களுக்கான வழிபாடுகள் வரும் பொழுது ஆமென் எப்படி இருக்குது நம்மளுக்கு பெண்கள் கேட்டால் தெரியும். வயிறு வலியோடு வேதனையோடு இருப்பாங்க. ஆனால் இந்த அம்மா 12 வருஷம் ரொம்ப கஷ்டம். அவங்க வேதம் சொல்லிக்கிறது, அநேக வைத்தியர்களால் அவங்க செலவழித்தும் சற்றாகிலும் குணம் அடையலை. 12 வருஷம் பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தாலும் 12 வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் குணம் அடையலை. ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தாங்க. உதாரணம் எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆமாம் 12 வருஷத்துக்கு 24 லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க. இதே போல் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தான் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் சற்றாகிலும் குணம் அடையலை. அந்த நேரத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து அந்த அம்மா கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க? குருடர்கள் பார்க்குறாங்க, செவிடர்கள் கேட்குறாங்க, நம்ம ஊமையர்கள் பேசுகிறாங்க, மரித்தோர்கள் எழும்புறாங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இருக்கிறதை அந்த அம்மா கேட்குறாங்க, கேள்விப்படுறாங்க. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வியினுடைய வார்த்தையினால் வரும். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்ம காதால் கேட்டு நம்ம இருதயத்தை நிரப்பி நம் வாயினால் சொல்லும் பொழுதுதான் அங்கே விசுவாசம் வேலை செய்கிறது. முதல் ஸ்டெப்பு விசுவாசத்தில் அந்த அம்மா கேள்விப்படுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்படுறாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஆமென். 27ஆம் வசனம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஏசாப்பா கிட்ட அவங்களுடைய பிரச்சனை சொல்லலை, அவங்களுடைய வியாதி அவங்க சொல்லலை. அவங்க கேள்விப்பட்டோன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய் அவர்கிட்ட சொல்லுவதற்கு யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா பற்றி அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா 12 வருஷம் இது பயங்கரமான ஒரு வியாதியாக இருக்கிறது. ஒரு நாள் அந்த அம்மா பார்க்கும் பொழுதே ஒரு எலும்பு தோலுமாக பலவீனப்பட்டிருக்கலாம். இல்லை என்றால் அவங்க ஒருவேளை துர்நாற்றம் வீசி கொண்டு இருக்கலாம். அந்த அம்மா வெளியரங்கமான எந்த ஒரு நிகழ்ச்சிகளுக்கும் பொதுவான இடங்களுக்கும் அவங்க சென்றிருக்கக்கூடாது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னை யாருமே ஏசாப்பா கிட்ட பேசுவதற்கும் யாருமே என்னை என்ன பண்ண மாட்டாங்க, என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க, அதை அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் நான் ஒரு வஸ்துத்தை நான் தொட்டால் நான் சுகமாவேன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க. முன்னாடி சொல்லிடுறாங்க, அவர் வஸ்து தொட்டால் நான் சுகமாவேன். அதுக்கு முன்னாடி வாசம் சொல்லுது, 12 வருஷம் அந்த அம்மாவெல்லாம் இல்லை வியாதி சுகமாகலை. சுகமாகலைங்க. 12 வருஷம் அவங்கக்கிட்ட இருந்த சொத்து பணம் எல்லாவற்றையும் டாக்டர்கிட்ட கொடுத்து ஆமாம் ஸ்கேன் எடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தோம், மருந்து மாத்திரை போட்டு பார்த்தோம், சற்றாகிலும் குணம் அடையலை.
எல்லாம் பணம் செலவழிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்த வசனம் ஏசப்பாவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மாவுடைய வார்த்தை மாற்றப்படுகிறது. என்ன சொல்கிறாங்க? அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா 28வது வசனம், ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொடுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க, அப்புறம் விசுவாச கேட்ட கிரியை. ஏசப்பா எங்கே இருக்காங்க? அவங்க வீட்டிலேருந்து கேள்விப்பட்டிருக்கலாம், அவங்க ஊர்லேருந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஏசப்பா எவ்வளோ தூரத்தில் இருக்காங்கன்னு தெரியல. அந்த அம்மா ஏசப்பா எங்கே இருக்கிறாரோ, இல்லை ஏசப்பா 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாரா, இல்லை 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாங்களா, இல்லை 10 கிலோமீட்டர் தூரத்தில் நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஏசப்பா எங்கே இருக்கிறாரோ இந்த அம்மா தேடிக்கின்னு போகிறாங்க. தேடிக்கின்னு போய் என்ன பண்ணுறாங்க? அவங்களோட வஸ்திரத்தை தொடுறாங்க. விசுவாச கேட்ட கிரியை. அவங்க சொல்லிக்கினே கேள்விப்பட்டு வீட்டிலே இருந்தான சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே கவனிங்க. கேள்விப்படுறாங்க, கேள்விப்பட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? விசுவாச கேட்ட கிரியை. ஏசப்பா தேடிக்கின்னு போகிறாங்க, வஸ்திரத்தை தொடுறாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கேட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு விடாமல் அந்த வார்த்தைகளை உங்கள் வாயில் சொல்ல ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் தேட ஆரம்பிங்க. அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அவர் தொட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அழகாக அந்த அம்மா பண்ணுறாங்க. கேள்விப்படுறாங்க, வாயில் சொல்கிறாங்க, தேடி போகிறாங்க, தொடுறாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அன்பானவர்களே, பின்னாடி வந்து அவங்க அம்மா தொடுறாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த அம்மாவுடைய பிரச்சனை எந்த ஒரு காரியமாக அந்த அம்மா வந்து என்ன பண்ணலை? ஏசப்பா கிட்ட சொல்லவே இல்லை. சொல்வதற்கு சூழ்நிலைகள் கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டது போனதே தமக்குள்ளே அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்கள் தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர்கள் என்றார். இதை செய்தவர்களை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்துடனே போ, வேதனை நீங்கி நீ சுகமாயிரி. இந்த இடத்துல ஒரு காரியத்தை கவனிச்சிங்களா? அந்த அம்மா பின்னாடி வந்து தொடுறாங்க, ஆனால் முன்னாடி வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்க சாட்சி சொல்கிறாங்க. நீங்கள் வாழாக்காமல் தலையாவீங்க, நீங்கள் கீழாகாமல் மேலாவீங்க. அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்க நம்மளுக்கு வாக்குத்தத்தம், நீ சமாதானத்தில் போ, உன்னுடைய வேதனை நீங்கி சுகமாயிருங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் உங்களுக்கு வேதனையாக இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் வேதனை போல் காணப்படுகிறது? வருமானத்தில் வேதனை காணப்படுகிறதா, இல்லை குடும்பத்தில் வேதனை போல் காணப்படுகிறதா, இல்லை கணவன் மனைவிக்குள்ளாக உறவில் ஒரு வேதனை காணப்படுகிறதா, இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடத்துல ஒரு வேதனை காணப்படுகிறதா? பிரியமானவர்களே, கருத்தாக கவனிங்க. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் சமாதானத்துடன் போய் உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாயிருங்க. நீங்கள் சுகமாயிருங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த அம்மாவுக்கு ஒன்று தான். ஏசப்பா கிட்ட வந்து அவங்களோட பிரச்சனைலாம் முன்னாடி சொல்லவே இல்லை, சொல்லுவதற்கும் வாய்ப்பும் கிடைக்கல. ஆனால் விசுவாசம் வேலை செய்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை, சுகங்கள், ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் அது ஆட்டோமேட்டிக் ஆண்டவர் கொடுத்துட்டார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா கிருபை கொடுக்குது, விசுவாசம் எடுக்குது. அந்த விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் கேள்வினால் வருது, கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருது. இந்த அம்மா இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே அவங்க வாயின் வார்த்தை மாற்றப்படுகிறது. நான் அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தில் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி 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 போயிட்டு தேடின்னு போயிட்டு என்ன பண்ணுறாங்க? தொடுறாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்களா, அவங்க கர்த்தருடைய வார்த்தையை இயேசு குறித்து கேள்விப்படுறாங்க, காதை பயன்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் வாயை பயன்படுத்துகிறாங்க, நான் சுகமாவேன் என்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா தேடின்னு போகிறாங்க, காலை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க? வஸ்து தொடுறாங்க, கையினால் தொடுறாங்க, கையை பயன்படுத்துகிறாங்க. நம்மளுடைய அவயங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய பரிபூர்ண சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, நீ சமாதானத்துடன் இருப்போம்.
நீ சமாதானத்துடன் போ, உன் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாயிருங்க. ஹல்லேலூயா. உங்களோட வேதனை இந்த மாதத்தில் நீங்கள் போகிறது. நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. மாணவர்களே, பிரியமானவர்களே, என்னோடு கூட ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, துதிக்கிறோமப்பா, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று மகளே என்று அப்பா ஸ்தோத்திரம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து நீங்கள் சொன்னீங்களே எஸ்அப்பா, இந்த நாட்களில் அப்பா இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு சமாதானம் இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். எஸ்அப்பா, ஒவ்வொருக்கும் இவர்கள் வேதனைகள் நீங்கும்படியாக செபிக்கிறேன். சமாதானத்தை இவர்கள் வாழ்க்கையில் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். சமாதானம் இவர்கள் வாழ்க்கையில் பெருக்கெடுத்து ஓடும்படியாக செபிக்கிறேன். வேதனைகள் நீங்கும்படியாக செபிக்கிறேன். சுகத்தை, தெய்வீக சுகத்தை இவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுதல் செய்ய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.